உட்காருங்க. சேலம் மாவட்டம் எல்லாரும் உட்காருங்க. ஒரு விரும்பத்தகாத நிகழ்ச்சியை எதிர்கட்சி தலைவர்களும் அவரை சார்ந்தவர்கள் உருவாக்கியதற்காக இந்த மன்றம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்தவர், அவையை நடத்தியவர், அவரே இந்த நிலைக்கு மாறுபட்டு இன்றைக்கு நடந்து கொண்டது அவருக்கு இந்த சட்டம் தெரியும். அவர்களுக்கு உரிமை உண்டு. இன்றைக்கு கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது ஆட்சி பற்றி பேசுவதற்கோ உரிமை உண்டு. ஆனால் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு புறமாக பேச முடியாது. இது எல்லாம் தெரிந்தவர்கள், அவையில 12 காலம் இருந்தவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். வெளியே போக அந்த முனைப்போடு அவர் நடந்து கொண்டதற்காகவும் இந்த மன்றம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இங்க வந்து இவ்வளவு விவகாரமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மிக மிக வருத்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறி வாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறி வாளனுடைய செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊரணியை போன்றதாகும். வினாக்கள் விடைகள் 51. மாண்புமிகு உறுப்பினர் திரு SP வெங்கடேஸ்வரன், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்ட எல்லை இணைக்கும் தொப்பூர் கணவாய் வழியாக தேசிய நெடுஞ்சாலை எண் 44 செல்கிறது. தருமபுரி மாவட்டத்திலிருந்து 5 கிலோமீட்டரும் எல்லாரும் உட்காருங்க. சேலம் மாவட்டம் எல்லாரும் உட்காருங்க. சபாநாயகரை எழுப்பணும்னா நீங்க உட்காரணும். இன்றைக்கு ஒரு விரும்பத்தகாத நிகழ்ச்சியை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களும் அவரை சார்ந்தவர்கள் உருவாக்கியதற்காக இந்த மன்றம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார். எதிர்கட்சி தலைவர்களுக்கு சட்டமன்றத்தில் சில நேரங்களில் நடப்பில் இருக்கிற நிகழ்ச்சிகளை குறித்து பேசுவதற்கு, வாதாடுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் இது சட்டமன்றத்துக்கு என்று வகுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் யாராக இருந்தாலும் அந்த காரியத்தை செய்ய முடியும். முதல் வழியை எடுத்தவுடன் கேள்வி நேரம். கேள்வி நேரம் என்பது மிக முக்கியமானது. அந்த கேள்வி அதனால்தான் சட்டத்தில் யாரும் கேள்வி நேரத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, கேள்வி நேரம் பதிலை தவிர வேற எதையும் பேசக்கூடாது என்று அறிவித்ததில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாதா என்றால் தெரியும். அவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், அவர் முதலமைச்சராக இருந்தவர், அவையை நடத்தியவர், அவரே இந்த நிலைக்கு மாறுபட்டு இன்றைக்கு நடந்து கொண்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவரிடத்தில் தான் சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு இந்த சட்டம் தெரியும். எந்த விவகாரமாக இருந்தாலும் கேள்வி நேரம் முடிந்து 0 அவர் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் இருந்து இந்த பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும். அதற்காக நான் அதை கூட சபையை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஒன்று சொல்ல வந்தேன். உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு கேள்வி நேரத்தில் ஏற்க முடியாது என்று கூட சொல்லலாமா என்று ஒரு விதிக்கு போனால் கூட நான் சொல்ல அமர்த்தேன். அதையும் அவர்கள் கேட்கிறமா இல்லை. எனவே முதல் நாள் வந்து மன்றத்தினுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு தவிர்த்து இன்றைக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. இன்றைக்கு கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது ஆட்சி பற்றி பேசுவதற்கோ உரிமை உண்டு. ஆனால்
யாராக இருந்தாலும் சட்டத்துக்குட்பட்டு விதிகளுக்கு புறமாக பேச முடியாது. இன்றைக்கு முழுக்க முழுக்க இதெல்லாம் தெரிந்தவர்கள், அவையில 12 காலம் இருந்தவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். எல்லாம் தெரிந்தவர்கள் கேள்வி நேரத்தில் ஆரம்பத்திலே கொடுக்கிறது தவறு என்று தெரிந்தும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. இந்த மன்றம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் தாங்கள் இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள். என்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு சமாதானம் சொல்ல முயற்சித்தேன். ஆனால் அவர்கள் கேட்பவர் இல்லை. வெளியே போக அந்த முனைப்போடு அவர் நடந்து கொண்டதற்காகவும் நான் இந்த நிலை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் அவருடைய சுபாவத்துக்கு மாறாக இப்படி நடந்து கொண்டதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அவை முன்னோர் அவர்களுடைய வார்த்தைகள் கவனத்தில் கொள்ளப்படுவதோடு மாண்புமிகு இதற்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வராக இருந்தவர்கள் அலுவலில் முதலாக வள்ளுவருடைய குரல் வாசித்த பின்பு வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெறும். அந்த நேரம் முடிந்ததும் சீராவரியிலே பேசலாம். அது மட்டுமல்ல, அவர்கள் மட்டுமல்ல, இங்கு எல்லா மாமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் கள்ளக்குறிச்சி அந்த சம்பவம் குறித்து எல்லோருமே கவன ஈர்ப்பு தீர்மானம் விதி 55 கீழ் தந்திருக்கின்றார்கள். நம்முடைய அதிமுகத்தைச் சேர்ந்த அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ஐயா OPS அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், ஐயப்பன் உட்பட அதிமுகத்தில் பல பேர் தந்திருக்கார்கள். அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி உட்பட தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை. மறுக்காத பட்சத்தில் இந்த அவையை குந்தகம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ இங்க இவ்வளவு விவகாரமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஏற்கனவே முதல்வராக இருந்தவர்கள். ஆகவே கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அவர்களுக்கு பேசுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று பல முறை சொன்னதுக்கு பிறகும் சட்டத்துக்கு புறம்பாக விதிக்கு புறம்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதாதைகளை கொண்டு வந்து சட்டமன்றத்திற்குள் அதை காட்டுவது சட்டத்துக்கு புறம்பானது. முதல் நாள் அன்று இப்படிப்பட்ட அனுமதி இல்லாமல் இவ்வாறு அவர்கள் செயல்படுவது நம்முடைய அவை முன்னவர் சொன்னது போன்று மிக மிக வருத்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே இந்த சம்பவம் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த அளவில் அவர்கள் இந்த அவையினுடைய மாண்பு ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடைபெற்ற காரணத்தினால் நம்முடைய அவை முன்னவருடைய கோரிக்கையற்று இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை மன்றத்திற்கு தெரிவித்துக் கொண்டு